அப்பா என்னோடு நீங்கள் பேசுங்க என்று சொல்லி கேட்போம். நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். பரிசுத்த ஓய்வு நாளில் தேவனுடைய பாதத்திற்கு வரும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது என் நாமம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்மை தாழ்த்துவோமா? அப்பா, நீர் சொல்ல நினைக்கிறதை நாங்கள் கேட்பதற்கு எங்களுடைய சிந்தனையை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொன்னோம். ஆவியானவருடைய கரத்தை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மிக அருமையாக எங்களுக்காக நியமிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்னீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறார்கள். கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு வந்திருக்கிறாங்கப்பா. உங்களுடைய சமூகத்துக்கு வந்த உங்கள் பிள்ளைகளோடு உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி நீங்கள் பேசுங்கப்பா. அவர்களோடு இடைப்படுங்க, நீங்கள் செயல்படுங்க. நீங்கள் பேச நினைக்கிறதை பேசுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் வசனம் 3. ஆமென். சீயோனிலே துயரத்திற்கு பதிலாக துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு அப்படி இருக்கு ஆரம்பிக்கிறது. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு என்று சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. நான் பார்க்கிறேன். யாருக்காக இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார்? இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக என்னது? சிங்காரம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி உடை. இதுக்கு பதிலாக நீ இதை வச்சுக்கோ. ரொம்ப வேதனையோட இருக்கீங்க, கண்ணீரோட இருக்கீங்க, கடனோட இருக்கீங்க, துக்கத்தோட இருக்கீங்க. சரி, போன வாரம் புதன்கிழமை என்ன விசேஷமா? ஞாபகம் வச்சு சாம்பல் புதன் தான் என்னது அது தெரியுமா? இயேசு நமக்காக பட்ட பாடுகளை நாம் இந்த 40 நாளும் தியானிக்க போகணும் அப்படின்னா, அந்த நாட்கள்ல ராஜாக்களும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளும் சரி, சாதாரண மனிதர்களும் சரி, ஏதாவது அவர்கள் குடும்பங்களில் ஒரு துக்க நிகழ்ச்சி அல்லது அவர்களுக்கு ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்துவிட்டால் தாங்கள் அலங்கரித்திருக்கிற அந்த அலங்கார உடையை கிழித்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து துக்கத்தை அனுசரிப்பார்கள். அதுதான் சாம்பல். இன்னொரு அடையாளம் என்ன? நாம் மண்ணான மனிதன், நம் மண்ணுக்கு தான் போக போகிறோம். நம்மை நாமே தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி
அமர்ந்திருந்து இந்த 40 days 40 நாள் என்னிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது, இத்தனை ஆண்டுகள் நான் என்ன விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக நான் செய்தேன். உங்களுக்கு தெரியுமா, நாம் அறிக்கையிடாத பாவங்கள் அப்படின்னு சிலது நம்ம கூடவே இருக்கும். நமக்கு அது பாவம் என்றே தெரியாது, நம்முடைய மனசாட்சிக்கு அது பாவம் என்றே தெரியாது. கடைசி வரைக்கும் சிலர் பாவம் உணர்த்தப்படாம மறிச்சு போயிருக்காங்க. மறித்த பிறகு அவர்கள் உணர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் பாக்கியவான்கள். இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கலாம், பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமே சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் இந்த பாடு மரணங்களை தியானிக்கும்படியாக நம்மை நாமே தாழ்த்த போகிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 8. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். யோபுவை பற்றி நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. ஏனென்றால் யோபு அதிகாரம் 3 வசனம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறோம். ஒரு மனிதனிடத்தில் காணப்பட வேண்டிய அத்தனை குணாதிசயங்களும் இந்த யோபுவிடத்திலே காணப்பட்டது. நாம் நம்மை இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு முன்பாக நான் 100% சரியாக இருக்கிறேன்னா? இந்த யோபு அப்படிதான் இருந்தார். கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனை பார்த்து நீ கண்ணு வச்சிட்டியா? ஆமாயா, நீர் எல்லாவற்றையும் அவனுக்கு வேலையடைத்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆகவே அவன் அப்படி இருக்கிறான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொட்டு பாரு, அப்பொழுது உங்களை விட்டு விலகி போயிடுவான்னு சொன்னான். சில சோதனைகள், சில வேதனைகள், சில பாடுகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். அதுக்கு பேரு அவங்க ஏதோ பாவம் செஞ்சுட்டாங்கன்னு இல்லை. அதுக்கு பேர் அவங்களுக்கு பிசாசு குடிச்சிட்டு இல்லை. அதுக்கு பேர் அவங்க தவறான ஊழியத்தை செய்து விட்டார்கள் என்றாங்க. ஏதோ ஒரு காரியம் அவர்களுக்குள் காணப்படுகிறது. ஆகவேதான் கர்த்தர் அடிச்சிட்டார் அப்படின்னு இல்லை. இது சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே உங்களை குறித்து ஒரு தர்க்கம் நடக்குது. அப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் வருங்க. நமக்கு அப்படி ஒரு ரிசல்ட் வருமா? ஒரு முறை நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது என்னுடைய அத்தை மகளுக்கு பிசாசு பிடித்திருந்தது. எங்க அம்மா என்னுடைய பாதுகாப்பில் அவங்களை விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னா நான் வரும் வரைக்கும் உங்களை பத்திரமா பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேரி பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது பாட்டுக்கு நிறைய காரியங்கள். சாயங்காலம் 5 மணிக்கு எங்கள் அம்மா வந்தாங்க. இப்படி தூரத்தில் வரும்போதே ஐயோ எரியுதே அவளை வர சொல்லாத அப்படின்னு. அவ்வளோ நேரம் நான் உட்காந்துருக்கேன், என்னை பற்றி எரிஞ்சிச்சு. அதுக்கு அழகா சரி நம்மகிட்ட என்ன இருக்குது, அம்மா ஆண்டவன் டெம்பிள தானே சரி கேட்டது. அம்மா அதையும் தண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்து உடனே என்னை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிச்சு. நிப்போ அம்மா சொன்னாங்க, என் பிள்ளை நீ என் பிள்ளைய முடிச்சிருக்க அப்படி சொன்னாங்க. அதுக்கு அது ஒரு பதில் சொல்லிச்சு பார்க்கணும். அது என் பிள்ளை, இது என் பிள்ளை. எங்க அம்மா ஒரு அறை விட்டாங்க
நினைச்சிட்டு இருக்கேன். கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளு, அவரிடத்துல தாழ்மையா இருக்க கற்றுக்கொள். தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். இந்த யோபுவினுடைய சரித்திரத்தில் அவருடைய மனைவி கூட என்ன சொன்னாங்க? தேவனை தூசித்து ஜீவனை விட்டுருந்தாங்க. நண்பர்கள் எல்லாம் அவர்களுடைய இஷ்டத்துக்கு பேசினாங்க. நீ என்ன செஞ்சோன்னு தெரியல, அதனால தான் உனக்கு இந்த பாடுகள் இருந்துச்சு. அதற்கு அவர் ஒரு பதில் சொல்லுகிறார், என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்று இருக்கிறது என்ன? நான் இவ்வளோ கவலையில் இருக்கேன், இவ்வளோ வேதனையில் இருக்கிறேன், ஆனால் கூட என்னங்க உங்களுக்கு திருப்தி இல்லையா என்று சொல்லி அவர் கேட்கிறத என்ன பார்க்கணும். யோபு 14:14. பாருங்க, மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று என் போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருந்தேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் ஆயிட்டு, 8 வருஷம் ஆயிட்டு, 15 வருஷம் ஆயிட்டு, 20 வருஷம் ஆயிட்டு. எனக்கு போராட்டம் முடிவுக்கு வரவே இல்லை. நானும் கர்த்தரை நம்பிக்கிட்டே இருக்கேன். எனக்கு இந்த வருஷம் என்னை ஆசீர்வதிச்சிட மாட்டாரா? இந்த வருஷம் இந்த போராட்டத்துக்கு முடிவு வந்துடாதா? அந்த போராட்டத்தின் வழியில நடந்து போகிற உங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. அதுவும் கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு வருகிற போராட்டங்கள் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க வீடு ஒன்று தான், அவங்க கணவர் தான், அவங்க பிள்ளைகள் தான். ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க அப்படி இல்லை. சட்டம் தெரிஞ்சிருப்பாங்க, வாய் பேசுவாங்க. கணவர் ஒன்று சொன்னால் அவங்க 10 பேசிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவர் குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம என்ன செஞ்சுட்டு தான் இருக்கணும், தாங்கிட்டு தான் இருக்கணும். அடித்தாலும் பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். நகையை எடுத்துகிட்டு போயிட்டாலும், வீட்டில் உள்ள பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சாலும், ஆலயத்துக்கு வந்து ஒன்று மட்டும் சொல்லுவோம், எப்பா இந்த மனசை எப்போ திருந்துவார், என் சூழ்நிலை எப்போ மாறும் என்று சொல்லி. குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் அதுதான் பிரச்சனை, கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுதான் பிரச்சனை. நம்ம என்ன நினைப்போம், எப்படா இதுக்கு ஒரு முடிவு வரும். கோர்ட்டில் கேஸ் இருந்தாலும் அதுதான் பிரச்சனை, எப்போ கேஸெல்லாம் முடிவுக்கு வரும் தெரியல. இந்த இருதயம் அப்படியே ஏங்குது, என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்து விடாதா என்று சொல்லி. அப்படித்தான் அருமையான மகனுடைய இருதயம் ஏங்குகிறதை பார்க்கிறோம். யோபு 10:17, 10ஆம் அதிகாரம் வசனம் 17. பாருங்க, என் மேல உங்க கோபம் அதிகமாயிட்டு தான் போகுது தவிர நானும் கேட்டு கேட்டு தான் பார்க்குறேன். போராட்டத்துக்கு மேல போராட்டம் தான் வந்துட்டு தவிர எனக்கு அது இருந்த பாடு இல்லை. இந்த வியாதி எனக்கு குணமாகிற மாதிரி தெரியல. ஆனால் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன், எனக்கு சுகம் கிடைக்கவில்லையே. அவருடைய இயக்கம் அப்படிதான் ஏங்கிட்டு வருது. யோபு 10ஆம் அதிகாரம் வசனம் 3. தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டுக் கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக. வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? நம்முடைய இருதயம் அப்படிதான் அங்க வைக்குது. ஏன்னா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இந்த விஷயத்துல எனக்கு உதவி செய்ய யாராலும் முடியாது. சில விஷயங்கள் இருக்கும், நம்ம போய் நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லிடுவோம், அம்மா நீங்க ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னா அவங்க எப்படியோ கடனை வாங்கியாவது நம்ம கொடுத்துருவாங்க. நான் வேலைக்கு போக போறேன், பஸ்ஸுக்கு எனக்கு காசு இல்லை, எனக்கு கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க.
ஆனால் இது அப்படியா? உங்களுக்கு வந்திருக்கிற போராட்டம் அப்படியா? மனுஷர்கிட்ட போய் உங்களுக்கு உதவி கேட்டு அதை வாங்க முடியுமா? எனக்கு இந்த உதவி செய்யுங்கன்னு சொன்னாலும் யாராவது செய்ய போறாங்களா? பல லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுது, யாரும் செய்வா? என்ன வச்சிருக்க? வீடு இருக்கா? இல்லை. நிலம் இருக்கா? இல்லை. அப்புறம் எதை நம்பி நான் உனக்கு இந்த கடன் தருகிறது? பேங்க்குக்கு போனால் கூட பேங்க்லையும் கடன் தர மாட்டேங்க. அப்போ நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து என்ன கேட்குறீங்க? எனக்காக இந்த காரியத்தை மேற்கொண்டு கொள்ளுங்கப்பா, எனக்காக பிணைக்கப்படுங்கப்பா. எனக்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு யாருமே இல்லை. என் நண்பர்களும் இப்படி பேசுகிறாங்க, என் மனைவி அப்படி பேசுகிறாங்க, எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. வேத புத்தகத்தில் மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் உண்டு. இந்த ஏழை கூப்பிட்டால் கர்த்தர் இந்த ஏழை கூப்பிட்டால் யார் கேட்கிறா? கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இப்போ ஏழை கூப்பிட்டா யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் யார் கேட்பாங்க? கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு 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 கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்க போறார். உங்க சத்தத்தை அவர் கேட்க போறார். உங்களை விடுவிக்க போகிறார். இந்த ஏழை கூப்பிட்டு ஒருத்தருமே சத்தம் கொடுக்கல. மனைவி கூட கணவர் படுகிற பாலை பார்க்க முடியாம, நீ உங்க உத்தமத்தில் உறுதியாக இருக்க போய் தான் ஜீவனும் போகலைக்கு, என்னால் பார்க்க முடியல நீ படுற கஷ்டத்தை. சும்மா பேசாமல் தேவனை தூசிச்சிட்டின்னா அடுத்த நிமிஷமும் உன் உயிர் போயிடும். செத்துருக்கையா சிலரை நம்ம அப்படிதான் நினைச்சிருக்கோம். இந்த அம்மா படுற பாடை எங்களால் பார்க்க முடியல, நையா படுற பாடை பார்க்க முடியல. ஒரு முறை ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையிலே ஒரு சகோதரன் படுத்தே இருந்ததுனால முதுகுலலாம் புழு வச்சிருச்சு. அப்படி போயிட்டு இருந்திருக்காங்க. மிகுந்த வேதனை. அவங்க மகன் சொல்றாங்க, என் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஊசி போட்டு கொண்டுறீங்களா? எவ்வளோ வேதனை. புண்ணுலாம் புழு இருக்குமா, தாங்க முடியல. அதை பார்க்க முடியாம அவங்க மனைவி கூட அந்த வார்த்தையை சொன்னது, ஐயா நீ இன்னும் உத்தமமா இருந்துகிட்டே இருக்க, உங்களுக்கு உங்க சத்துருக்கு நடக்கிற போராட்டத்தை என்னால் என்ன செய்வீங்க பார்க்க முடியுது. நீர் மறித்து போனா கூட பரவாயில்ல, இந்த துக்கத்தை நான் பார்க்கறதுக்காக நான் உயிரோடு இருக்கணும். அப்போ கூட அவர் என்ன சொல்றாரு? பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறேன். ஏன்னா அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. யோபு 19:23 முதல் 27 வரைக்கும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேல நிற்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. நான் பார்ப்பேன் நம்பிக்கை. யோபு 31:6 பாருங்க, எதை அறியணுமா? உத்தமத்தை அறியணுமா? சுமத்திரியான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராங்க. நிறைய நேரம் நம்ம ஜெபிக்க வரும்போது என்ன தெரியுமா சொல்லுவோம்? நான் எந்த தப்பும் சொல்லவும் மாட்டாங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து மழை போட்டுட்டு நான் ஒரு ஈக்காக கூட துரோகம் நினைக்கிறேன்ப்பா சொல்லியிருக்கோமா இல்லையா? அதுதான் ஐயா கரெக்டாக நெருக்கிற தராசை கொண்டு வந்து நிறுத்து பாருங்க ஐயா. நான் 100% கரெக்ட். யோபு சொல்றது ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி வாடாடுறது. யோபு 31:35 பாருங்க. அப்பயே அவர் வைக்கணும்னு வக்காலத்து வாங்குறது.
யாராவது ஒருத்தர் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஊழல வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, நீ என்ன அவனுக்கு பக்கத்தோ அப்படின்னாங்கன்னா அதை தான் இங்கே சொல்கிறேன். யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்து சர்வ வல்லவருக்கு எனக்கு இடையில மீடியேட்டராக இருந்தால் எப்படி இருக்கும்? இது எனக்கு அவர் கேட்கணும். என் வழக்கை எனக்கு விசாரித்து தரணும். எனக்கும் சர்வ வல்லவரும் நடுவில் நடங்க. நான் தான் ஒரு தப்பு செய்யலையே, ஏன் எனக்கு இந்த பாடு? இப்போ எனக்கு அவர் பதில் சொல்லணும். அவர் சொல்ல சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருள் செய்யணும். எனக்கு உத்தரவு கொடுக்க முடியாது, எனக்கு பேசணும். மறு உத்தரவு. அதாவது நான் இப்போ உங்களோட பேசுகிறேன்னு வைங்களேன், நீங்கள் ஒன்றுமே பதில் பேசணும், நம்ம எங்கே இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் அவர் பேசுகிறாரு. நான் இப்போலாம் வியாதியில் இருக்கேன், வேதனையில் இருக்கேன், சாம்பலில் உட்காந்துட்டு இருக்கேன், இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், என்ன பார்க்க நான் செஞ்சேன், நான் என்ன பார்க்க ஒருவேளை குமார தப்பு பண்ணியிருப்பாங்களோன்னு கூட நான் அவங்களுக்கு அடுத்த நாள் உட்காந்து அவங்கள பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட 100% கரெக்டாக இருக்கிற என்ன பார்த்து கர்த்தர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்து எல்லாத்தையும் அழிச்சு எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. என் மேலே என்ன தப்பு கண்டுபிடிச்சாரு, என் உத்தமத்தில் என்ன குறைய அவர் கண்டுபிடிச்சார், ஏன் எனக்கு இவ்வளோ நாள் ஆகி கிடைக்கல, ஏன் அவர் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ எனக்கு ஒரு மீடியேட்டர் வேணும், எனக்கு ஒரு வக்கீல் வேணும், எனக்கு வாதாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வேதனையோடு பேசுகிறார். யோபு 42:4. நான் கேள்வி கேட்பையா, கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏன் தெரியுமா? நீ கர்த்தர், நீ கர்த்தர் ஆகையால் நீ 100% கரெக்டாக இருக்கிறீங்க. நான் யாரு? மாம்சத்தில் வந்து மனுஷன். ஆனால் கூட நான் எப்படி இருக்கேன்? கரெக்டாக இருக்கேன். ஒரு குறை என்ன யாரும் சொல்ல முடியாது. ஏன் சிறப்பு வல்லவர்கிட்டே போராடினாதான் பார்த்துக்க. நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ல முடியுமா? நான் 100% கரெக்டாக இருக்கேன்னு பேச முடியுமா? முடியாது. ஆனால் அவருக்கு அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் கர்த்தர், அதனால அவர் பிரசித்தமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இருக்கு. நான் இந்த பாவ பூமியில் பிறந்து பாவ மக்களோடு வாழ்கிறேன். ஆனால் நான் எப்படி இருக்கேன்? சரியா இருக்கேன், இந்த பாவமும் நான் செய்கிறேன். அப்போ நான் கர்த்தரை கேள்வி கேட்பேன், அவரை பார்த்து சொல்லணும் அப்படின்னு அவரை போட்டு நெருக்கி நெருக்கி கேட்டுட்டே இருக்கேன். கர்த்தர் விடவே இல்லை. அவர் பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, ஏன் எனக்கு இப்படி, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? திரும்ப திரும்ப கேட்டதுக்கு அப்புறம் பதில் கிடைச்சிட்டா இல்லையா? எப்படி கிடைச்சிச்சு? மாட்டிக்கிட்டோம். எப்படி கிடைச்சிச்சு? யோபு 42:5-6. பாருங்க, யோபு முதல்ல 2:8 சாம்பல் உட்கார்ந்து எழுதப்பட்டிருந்துச்சா? இப்பவும் தூளிலும் சாம்பலும் உட்கார்ந்து எழுதப்பட்டிருக்கு. இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் கர்த்தர் உங்களோடு பேசிட்டு. அதுதான் நம்ம சாம்பல் புள்ளன்னு சொல்கிறோம், நம்ம சாம்பலில் உட்கார்ந்து சொல்கிறோம், நான் வெளியே தாழ்த்துறேன்னு சொல்கிறோம். யோபு முதலாவது தன்னை தாழ்த்தினதற்கும் இப்போ தன்னை தாழ்த்தினதற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்க. அவர் சொல்கிறார், காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உண்மை காண்கிறது. என்னத்தை பார்த்தாரு? அதை என்ன பார்த்தாரு? கரெக்டாக சொல்லிட்டீங்க, இன்னும் பாதி. என்ன பார்த்தாரு? என்ன பார்த்துருப்பாரு? என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், அதுக்கு பதில் சொல்லுவேன். என்னதான் கேள்விப்பட்டிருப்பாரு? உன் வீட்டுக்கும் ஸ்ரீ வீட்டுக்கும் பகையை உண்டாகவே சொன்னாரா? சர்வ வல்லவர் மனிதராக இந்த பூமியில் பிறப்பார் என்றும் மனிதர்களுக்காக மரிப்பார் என்றும்
உயிர் தெழுவார் என்றும் அவர் காதினால் கேள்விப்பட்டார். ஏன்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டது. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார். அவர் நமக்காக மரிப்பார். இல்லை, நான் கேள்விப்பட்டேன், தீர்க்கதரிசிகள் சொன்னது. ஆனால் இப்போ உங்களுடைய சிலுவையில் நான் அதை பார்க்கிறேன். அவர் காண்பித்தது வேற ஒன்றும் இல்லை, அவருடைய சிலுவை காட்சி. அவருடைய சிலுவை காட்சி அதை பார்த்த பிறகு அவருக்கு ஒன்றுமே ஓடலை. அதுவரைக்கும் நீர் கர்த்தர், நீர் சர்வ உள்ளவர், நீர் பூமியை சிருஷ்டித்தவர், நீர் பரிசுத்தர், நான் பாவ பூமியா பிறந்திருக்கேன், நான் பாவி, நான் பரிசுத்தமா இருக்கேன், நான் 100% கரெக்டா இருக்கேன், சர்வ வல்லவரோடு போராடினவர். அந்த சிலுவை காட்சியை பார்த்த பிறகு அவருக்கே இந்த பாடா, அந்த சிலுவைக்கு எவ்வளவு பாடுகளை அவர் பட்டிருந்திருப்பார். அதை பார்த்த பிறகுதான் அவர் சொல்லுகிறார், என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து, அவர் சாம்பல் உட்கார்ந்தாரு, ஆனால் அருவருக்கல. அவர் உடம்பெல்லாம் புழு, அப்புறம் கூட என்ன செய்யல, அவரை அருவருக்கல, கேள்விதான் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ என்ன, நான் என்னை அருவருக்கிறேன், நான் ஒரு தூசி, நான் ஒன்றும் இல்லை, இந்த சிலுவைக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. ஒருவன் தன் சிநேகிதனுக்கு ஈடாக ஜீவனை கொடுக்கிறதை காட்டிலும் வேற ஒன்றும் இல்லை என்று எழுதப்படுகிறது. இன்னைக்கு நீங்க யாருக்காவது மறிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அதுவும் இப்படி ஒரு கோர சிலுவையை உங்களுக்கு சுமக்க சொல்லி அதுலேயும் உங்களை அடிச்சு போடுவாங்கன்னு ஓகே சொல்லுவீங்கன்னா? இதெல்லாம் பார்த்துதான் நம்மை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னார். அப்படி அவர் மனஸ்தாபப்பட்டு தன்னை தாழ்த்தி உட்கார்ந்த பிறகு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். யோபு 42:10 முதல் 14 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிறையிருப்பை மாற்றினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க ஒருவேளை நான் என்ன தப்பு செய்யறேன், நான் என்னையே தாழ்த்துறேன், ஆலயத்துக்கு போறேன், உபவாசிக்கிறேன், கர்த்தரை தேடுறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், 100% நான் கரெக்டாக தானே இருக்கேன், ஆனால் கூட எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே நீங்கள் நினச்சிட்டு இருந்தா நம்ம என்ன செய்யணும், தாழ்த்தணும். தாழ்மையுள்ளவர்களுக்கு தெய்வம் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேர் தேவாலயத்திற்கு போனார்கள். அது சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து தான் சொன்னாங்க. 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தர் மட்டும் உள்ள போயிட்டு, நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன், நான் தான தர்மங்களை செய்கிறேன், தசம பாகத்தை கரெக்டாக கொடுக்குறேன், எங்க பாஸ்டர் சொல்றபடிலாம் கேட்கிறேன், சரியா இருக்கிறேன், எந்த தப்பும் செய்யல, ராயனுக்கு கொடுக்குறேன், தேவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஜோம் பண்ணுவேன். ஆனால் ஒருத்தர் மட்டும் ஆலயத்துக்கு உள்ள போக கூட தகுதியற்றவனா உணர்ந்து வெளியே நின்றுட்டு, அப்பா நான் தகுதியற்றவன், தன்னை தாழ்த்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். இவன் அப்படி அழுத சாம்பலில் உட்கார்ந்த யோபுவுக்கு தேவன் அழகான ஒரு சிங்காரத்தை கொடுத்தார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். அறிமுகமான அத்தனை பேரும் அவர்களுக்கு திரும்ப வந்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க, என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்தாங்க. யோபுவினுடைய முன்னால் இருந்த நிலைமையை விட பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோபுவின் குமாரத்திகள் போல தேசத்தில் அழகானவர்கள் யாருமே இல்லை. ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இவர் தான் மாம்சமே அழகி புழு நாய் அதுக்கப்புறம் ரெக்கவராகி வந்தவர் தானே. ஆனால் அவருக்கு பிறந்த பிள்ளைகளை போல அழகானவங்க
யாருமே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறை பார்த்தவர். ஹல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பு மாறும், உங்க வியாதி மாறும். ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கஷ்டம்? கர்த்தருக்காக ஊழியம் தானே செய்தேன், ஓடுனேன்னு ஒரு இடத்துல நான் நிற்க மாட்டேனே, இரவு பகல் பார்க்காமல் ஓடுனேன்னு, யாரும் எனக்கு பசி கேட்டா உடனே என் சாப்பாட்டை எடுத்து கொடுப்பேன்னு, எனக்கு இருக்க இல்லையா அடுத்தவங்களுக்கு நான் கொடுத்தேனே, அப்ப ஏன் எனக்கு இந்த சிறையிருப்பு, ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த துக்கம் அப்படின்னு அவரை கேள்வி கேட்கிறத நிறுத்திட்டு அவருடைய சிலுவை பக்கத்தில் வந்துடும். சரியா? ஆண்டவரே, நான் என்னையே தாழ்த்துகிறேன்ப்பா, நான் இப்படி பெருமைப்படுகிறதுல ஒன்றும் இல்லை, உங்களுடைய சிலுவைக்கு முன்னால ஒன்றுமே இல்லை, நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் நான் உட்கார்ந்தேன், அதை நான் செய்கிறேன் என்று சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தேன். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தேவன் ஒருவருக்கு கொடுத்தார். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வசனம் 1. அந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் உயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டு. என்ன நடந்தது? இந்த துஷ்ட ஆமான் மொர்தெகாய் யார் என்பதை அறிந்து கொண்டான். ஆஹா, இவன் நமக்கு கீழ்ப்படிய மாட்டான், நம்ம நமஸ்கரிக்க மாட்டான். அப்போ இவனை என்ன செஞ்சிடணும்? காலி பண்ணிடணும். இவனை மட்டும் காலி பண்ணக்கூடாது, டோட்டல் யூத குலத்தையே அழிச்சிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, உங்கள் குடும்பத்துலையும் சரி, உங்கள் கிராமத்துலையும் சரி, சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலையும் சரி, கவனமாக இருக்கணும். நீங்கள் வேலைக்கு போறீங்க, அங்கே கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக சில சதி திட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அவங்க மட்டும் வித்தியாசமாக இருக்காங்க, அவன் மட்டும் இந்த இடத்துக்கு போக மாட்டாங்க, அவன் மட்டும் இங்கே போய் செய்ய மாட்டாங்க. அப்போ நல்ல பேர் வாங்க விடக்கூடாது. நடக்குதுல்ல, சாதாரண 100 நாள் வேலைக்கு போற இடத்துலயே நடக்குது, அங்கேயும் குழப்பத்தை உண்டாக்குறாங்க. இவர் என்ன செய்யறாரு? என்ன ஒரு துர் ஆலோசனை என்று பாருங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலங்களும் உண்டாகி அநேக ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அந்த வழியே தெரியல, இனி என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு நம்ம பிழைக்கிறதுக்கு, அதுதான் என்னது? உபவாசம். மொர்தெகாய் சொல்றாரு, நீயும் உன் தாதிமார்களும் உபவாசிங்க, நானும் என்ன செய்றேன்? உபவாசிக்கிறேன். அன்பானவர்களே, அன்பு சகோதரி சொன்னாங்க, உபவாச ஜெபத்தை அற்பமாக நினைக்காதீங்க. சிலர் நம்ம நினைக்கிறவங்க தான் ஒரு நேரம் சாப்பிடாம போகிறோம் அப்படி அசால்தான். அப்படி கிடையாது. அந்த உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அநேக அற்புதத்தை தேவர்கள் வாழ்க்கையை செய்யும். அதனால தான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கூட என்ன செய்யறாங்க? உண்ணாவிரதம் ஜெபித்து ரோட்ல உட்கார்ந்துடுறாங்க. எப்படியாவது கவர்மெண்ட் நான் சாப்பிடாம இங்கே உட்கார்ந்துருக்கு போராட்டம் பண்ணுறது போய் சேரட்டும், அவங்க அப்படியே விட மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் பார்ப்பாங்க, 3ஆம் நாள் என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்டு விசாரித்து, சரி உங்களுக்கு இப்படி இப்படி நாங்கள் செய்கிறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இடத்துல காலி பண்ணி போவாங்க.
அப்போ உபவாச ஜெபமும் அப்படிதான். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு கேட்கப்படணும்னு சொல்லி உட்காரணும். உங்களுக்கு ஒரு போராட்டம், உங்கள் குடும்பத்துக்கு ஒரு போராட்டம் என்று சொன்னால் ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. சரி, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே தானே இருக்காது அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? நம்மால் இயன்ற வரைக்கும் போராடணும். அவர்கள் போராடி ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த அற்புதத்தை அவர்கள் செய்ய முடியும். எஸ்தர் 3:9 14,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன். இந்த துஷ்ட ஆமானை எப்படியாச்சும் சாகடிக்கிறதுக்காக இந்த ராஜா சொல்றாரு, இந்த வெள்ளியை நீயே வச்சுக்கோ. கையில போட்ட மோதிரத்தை கலத்தி ஆமான் கையில கொடுத்துட்டு, இந்த ஜனங்களுக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்க அதே செய்யுங்க. உங்களை காலி பண்றதுக்காக, உங்க வேலையை காலி பண்றதுக்காக, உங்க நிம்மதியை காலி பண்றதுக்காக. இப்படியா இருக்க நீ? இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு போற? என் வீட்டுல ஆம்பளை பிள்ளைங்க, எனக்கு ஒரு வாரிசு இல்லை, உனக்கு வாரிசு ஆம்பளை பிள்ளையா? இதுல உண்மையில நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம. நீ இப்படி பேசுறியா? நீ இப்படி இருக்கியா? நீ இந்த நகை வாங்கிட்டியா? இந்த இடம் வாங்கிட்டியா? இந்த வீடு கட்டிட்டியா? அப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன். நிச்சயமா ஏதாவது ஒன்று செய்யணும். நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க. நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக, உங்களை அவமானப்படுத்துறதுக்காக, உங்க வேலையை காலி பண்றதுக்காக. அப்படிதான் நடக்குது. இங்கே அப்படிதான் நடந்துச்சு. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கும்போது அவர்கள் செய்த ஒரே ஒரு காரியம் அதுதான், உபவாச ஜெபம். உபவாசித்து ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும். இங்க ஆமானும் அவனுடைய மனைவியும் அவனுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை வீட்டில் வச்சாங்களா? ஆமானுடைய மனைவி சொல்றான், ஐயா நீ ராஜாட்ட போங்க, போய் இந்த மொர்தெகாயை தூக்கி போடணும்னு சொல்லுங்க. சரி சரி நான் போறேன்னு சொல்லி நைட்டு முழுசும் பிளானை போட்டு தூக்கு மரத்தை போட்டுட்டு அதிகாலையில் எங்க வந்தாரு? ராஜ அரண்மனைக்கு யார் வரா? ஆமான் வந்துட்டு இருக்காரு. இங்க ராஜா தூங்கினாரா? உங்களை யாராவது வேதனைப்படுத்துறதுக்கு பிளான போட்டாருன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு பிளான போடுவார். நடக்கும். ஒரு பிளான் இப்படி நடக்குது, ஒரு பிளான் இப்படி நடக்குது. கர்த்தர் பார்த்தாரு, தூக்கம் வர விடுறது. இந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. அப்ப என்ன புத்தகத்தை வாசிச்சாரு? 4ஆம் புத்தகத்தை எடுத்து வாசிச்சாரு. அதாவது டைரி. அந்த ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு எழுதிக்குவாங்க, சரியா? அப்படி அந்த டைரியை வாசிச்சுட்டே வரும்போது பித்தானும் தேரேசும், அதாவது வாசல் காவல்காரர்கள் செய்த சதியை பற்றி அதில் எழுதியிருந்தது. அதை ரகசியமாய் மொர்தெகாய் ராஜாவுக்கு அறிவித்ததும் அதிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டதும் எழுதியிருந்தது. உடனே கேட்டார், இந்த மொர்தெகாய் ஏதாவது செஞ்சோமா? ஒண்ணுமே செய்யல. அப்படி சொல்லி வாய மூடல. அங்க யார் வரா? ஆமான் வந்துட்டு இருக்கிறாரு. அப்படின்னு பார்க்கறாரு. யாருவாங்க? ஐயா நான் தான். வா வா உள்ள வா. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அவனுக்குள்ள கௌரவத்தை பாருங்க. ஆனா யார சொல்லிட போறாரு? யார ராஜா கனம் பண்ணிட போறாரு? என்னைய தவிர இந்த மகிமை, இந்த மேன்மை எல்லாம் எனக்கு தான் கிடைக்க போகும்னு சொல்லிட்டு ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லிஸ்ட்டை போட்டார். ராஜா வச்சிருக்கிற ராஜகுடி, ராஜ வஸ்திரம், ராஜா ஏறி போற குதிரை, அது மட்டும் இல்லை, நகர்வலமா சுற்றி வரணும். சுற்றி வரும்போது ஒருத்த என்ன சொல்லணும்? ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு எவ்விதமாய் செய்யப்படும்னு சொல்லிக்கிட்டே வரணும். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்களும் இந்த மொர்தெகாய் போல துக்கத்தோடு இருக்கலாம். எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய
அவர்களை கொண்டே உங்கள் துதியை பாட வைப்பார். அல்லேலூயா. யார் உங்களுக்கு விரோதமா இருந்தாங்களோ அவங்களே உங்களை பாட போறாங்க. சும்மா நல்லவங்க, சும்மா இவங்க வல்லவங்க, தெரியாம நாங்கள் சொல்லிட்டோம், தெரியாம இவங்களுக்கு விரோதமா பேசிட்டோம், தெரியாம இவங்களுக்கு விரோதமா எழுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் காரியத்தை அப்படி மாறுதலாக முடிவு பண்ணுவார். அது மாத்திரமல்ல, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் வசனம் 15, 16. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஹல்லேலூயா. சூசான் நகரம் எப்படி கலங்கி இருந்ததோ அதற்கு எதிர்பதமாக சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. என் வாழ்க்கையில இது நடந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இருக்குல்ல. நான் துக்கத்தோடு இருக்கேன், துயரத்தோடு இருக்கேன், என் வாழ்க்கையில் இது நடக்காதா? ராஜா மொர்தெகாய்க்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அந்த துஷ்ட ஆமானை மொர்தெகாய்க்கு வைத்திருந்த அதே தூக்குமாரத்தில் தூக்கி போட்டாங்க. அவருடைய 10 குமாரரை என்ன செஞ்சாங்க? தூக்கி விட்டாங்க. ஆமானுடைய வீட்டை யாருக்கு கொடுத்தாங்க? எஸ்தருக்கு கொடுத்தாங்க. அன்பானவர்களே, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. உங்க முகத்துல எவ்வளவு சோகம் இருக்கு தெரியுமா? அப்படியே நம்ம காரியம் நம்ம நினைச்சது போல நடந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் வந்துடும். நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும், வாசிக்கணும், எனக்கு தாங்க கேட்கணும். நான் உபவாசிக்கிறேன், தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொன்னது அதுதான். நீ போய் என் ஜனங்களை நான் விடுவிப்பேன், என் மகனை நான் விடுவிப்பேன், என் மகனை நான் விடுவிப்பேன். அவர்கள் இனி துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவர்கள் நோயோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக தான் நான் அவர்களுக்கு இந்த ஆடை அலங்காரங்களை கொடுக்க வந்திருக்கிறேன். இது நடக்குமா? விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இது நடக்கும் விசுவாசிக்கிறீங்களா? நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும், ஆசைப்படணும். என் பிள்ளை நல்லா வரணும், நான் நல்லா வரணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் சபை ஆசீர்வதிக்கப்படணும், என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும், என் சொந்த பந்தங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். என் மூலமாக என்னை கொண்டு கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தீங்க. விசுவாசிக்கணும், ஆசைப்படணும். அப்படி ஆசைப்பட்டால்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப்படும். 3வதாக, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கர்த்தர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனம் 33 முதல் 35 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய குமாரர் 37 வசனம் 33. யாக்கோபு என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவளை பறித்துப் போட்டது. யோசேப்பு தீர்ந்து போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையை கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவளுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவளுக்கு ஆசை சொல்லி வந்திருந்தார்கள். ஆனால் அவன் ஆறுதல் இடம் கொடாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனுக்கு பாதாளத்தில் இருக்குவேன் என்றான். அவளுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்ல வந்தார். இன்றைக்கு கூட நான் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. கர்த்தர் இப்படி ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார்கள். ஆனால் கூட உங்கள் மனசு ஆறுதல் அடைய மாட்டேங்குது. ஏன்னா நடந்த துக்கம் அப்படி. நேசித்த ஒரே மகன் கொல்லப்பட்டான். ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்று போட்டது. அவ்வளவுதான். நான் என் குமாரனோடு சேர்ந்து துக்கத்தோட பாதாளத்துல போகிறேன். நான் மட்டும் இருந்த இடத்துக்கு என் பிள்ளையே போயிட்டான், என் மனைவியே போயிட்டான், என் புருஷனே போயிட்டான். நான் மட்டும் இருந்து என்னத்திற்கு? நான் என்னத்தை கொண்டு போகிறேன் இந்த உலகத்துல?
நாம் நினைத்ததுக்கு எதிர்மறையாக ஆப்போசிட்டாக நடக்கும் பொழுது நாம் அப்படியே என்ன செஞ்சிடறோம், வெறுத்துறோம். யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது. யாரும் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இல்லை, இனிமே எனக்கு அவ்வளவுதான், இனி யாராலும் என்னை தேற்ற முடியும், இனி யாராலும் என்னை ஆற்ற முடியாது, என் துக்கம் அவ்வளோ கொடுமையான, நான் அவ்வளோதான், இனிமே அவ்வளோதான். அப்படிதான் இவர் சொல்லி அழுதார் யாக்கோபு. அவருடைய ஒரே மகன் இறந்து போய்விட்டான், இழப்பு. அவருடைய கனவெல்லாம் போச்சு. இன்னும் என்ன இருக்கு? கஷ்டப்பட்டு நான் உருவாக்குனது, கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்தது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாங்க, எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்க, எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. உங்ககிட்ட இருந்து ஒண்ணு மட்டும் எடுக்கவே முடியாது. அது என்னது? உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அவர் தந்துவிட்டு போன சமாதானத்தையும் அவர் தந்துவிட்டு போன அந்த ரட்சிப்பையும் உங்களிடத்திலிருந்து யாரால எடுக்க முடியும்? ரட்சிப்பு எடுக்க முடியுமா? நீங்க அவரோடு கூட 1000 ஆண்டு காலமெல்லாம் வாழ போகிற அந்த நித்திய ஜீவனை உங்களிடத்திலிருந்து யாராவது எடுத்துக்கொள்ள முடியுமா? இந்த ரகசியம் தெரிஞ்சா நிச்சயமா நீங்க கவலைப்படவே மாட்டீங்க, நீங்க அழவே மாட்டீங்க. எவ்வளவு பெரிய துக்கம் நம்மை ஆண்டு வந்தாலும், எவ்வளவு பெரிய அவமானம் நம்மை தேடி வந்தாலும் நாம என்ன செய்ய மாட்டோம், கலங்கி நிற்கவே மாட்டோம். ஏன் தெரியுமா? அவர் என் கூட இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த திடன் கொள்ளுங்கள் தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். இழந்துட்டீங்கம்மா, இழந்துட்டீங்க, இழக்க கூடாததை இழந்துட்டீங்க, பறி கொடுக்க கூடாததை நம்ம கொடுத்துட்டோம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், திடன் கொள், திடப்படுத்து. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றிவா. அதுவும் நமக்கு வேண்டியவங்களாக இருக்கலாம், உயிருக்கு உயிரை நேசித்தவங்களா இருக்கலாம். என்னுடைய கனவே அவங்க தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம், நம்முடைய ஃபோக்கஸ் அவங்க தான் வச்சுட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் அப்படி விட்டாரா? யோசேப்பை என்ன செய்தார்? எகிப்திலே கொண்டு போய் அடிமையா விற்கப்பட்ட யோசேப்பை எகிப்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 45 வசனம் 26 முதல் 28 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அது வரைக்கும் யாக்கோபு செத்த பணமாக வாழ்ந்திருக்கிறது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக இருக்கிறான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒரு நாள் தேவாதி தேவனுடைய சமூகத்திலே போய் நிற்கும் பொழுது அது வரைக்கும் என்ன செய்யாது? நம்முடைய ஆவி கலங்கிட்டே தான் இருக்கும். அவர் ஒரு நாள் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். போமா இல்லையா? அதுக்காக தான் இந்த பாடு. அவரோடு கூட நித்திய ஜீவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தானே இந்த பாடு. அப்போதான் உலகத்துக்கு புரியும் நீங்க யாருன்னு. அப்போதான் பார்ப்பாங்க, லாசருக்கு ஆபிரகாமுடைய மரியா அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம யாருப்போமா நினைத்தவர் ஒதுக்கினவர் அத்தனை பேரும் பார்ப்பாங்க. பார்த்தா பாருங்க, அவர்கள் அனுப்பின வண்டிகளையும் அங்கே கொண்டு வந்த பதார்த்தங்கள் பண்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நாள் கர்த்தர் மகிமையான தேவாதி தேவன் வரப்போகிறார்.
ஆயிரம் ஆயிரம் தேவதூதர்களோடு இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படியாக என் கர்த்தர் வரப்போகிறார். இதோ மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக சபையை நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இந்த நொடி கர்த்தர் வந்தா போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்போ அதை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைய தெரியுமா? இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் நான் பாடுகளை சகிச்சேன். நாம் எழுந்திருக்கலாமா? நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க போகிறோம். அவர் நம்மை தொட போகிறார். பெரிய விடுதலை நமக்கு தரப்போகிறார். தேவன் வருகின்றார். தேவன் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி ஆண்டவராயிரம் பக்தரோடு அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை கொத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. நம் வாயை திறந்து கேட்போமா? அப்பா என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்போமா? கர்த்தருடைய மகிமை நம்மை தொடர்புகிறது. தேவ வல்லமை, கர்த்தருடைய இரக்கம் இன்றைக்கு நம்மை தொடர்புகிறது. ஒப்புக் கொடுப்போமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்தரே, நீ இப்பொழுது இறங்கி வரும்படியாக என்னை நோக்கி நான் பார்க்கிறேன். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. கேளுங்கள். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய வல்ல பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நிரப்பப் போகிறார். எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு தர வேண்டும். என்னோடு பேச வேண்டும். என் வியாதி இன்னைக்கு மறைய வேண்டும். என் துன்பம் இன்னைக்கு நீங்க வேண்டும். என் பிரச்சனை, போராட்டம், கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும். நானும் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களிடத்திலிருந்து வருகிற அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமை நம்மை தொட போகிறது. நாம் கேட்போமா? அப்பா, நீங்கள் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்போம். நாம் கேட்போம். கர்த்தாவே, எனக்கு உதவி செய்ய இறங்கும் என்று சொல்லி கேட்போம். அப்பாவோட காலம் நம்மை தொட வேண்டும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்போம். அவன் இப்பொழுது உங்களை தொடுவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆயிரம் ஆயிரம் தேவ தூதர்களோடு இந்த இடம் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கிறதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய மகிமை வல்லமையால் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அக்னி அபிஷேகம் வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய தொடுவதை பார்க்கிறேன். என் மகளை விட்டுக்கொள்ளும். கர்த்தருடைய அக்னி இருந்து கொண்டிருக்கிறது. தேவ அக்னி இருந்து கொண்டிருக்கிறது. என் மகளை விட்டுக்கொள்ளும். தேவனுடைய பாதங்களை தொடுகிறது. உன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம் இதுவரைக்கும் இல்லாதது உனக்குள்ள இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் உன்னை பயன்படுத்துவேன். நான் உன்னை பயன்படுத்துவேன். நான் உன்னை பயன்படுத்துவேன். நானால உனக்கு திறந்த வாசல் அடைக்க முடியாது மகனே. நான் உன்னை மகிமைப்படும் மேலே வைத்திருக்கிறேன். வல்லமை, 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 தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்னி அபிஷேகம், தேவனுடைய அக்னி அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். அடைக்கப்பட்ட வாசல் திறந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய அக்னி அபிஷேகம் வல்லமையை தொடுகிறது. நீ அழுது கொண்டிருக்கிறாய் மகனே. தேவனுடைய அக்னி அபிஷேகம் உன்னை பெற்று தாய் பாக்கியவதி என்று சொல்வார்கள். கர்த்தருடைய மகிமையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இனி நீ அழுது கொண்டிருக்கிறா. இனி நீ அழுது கொண்டிருக்கிறா. நீ பெற்றுக்கொண்டாய் மகனே. நீ பெற்றுக்கொண்டாய் மகனே. கர்த்தரை துதியும், கர்த்தரை துதியும். நீ துதியும், நீ துதியும், நீ துதியும். மௌனமா இருக்காதே. மௌனமா இருக்காதே. கர்த்தருடைய மகிமை உன்னை தொடுகிறதாக. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. தேவ வல்லமை உன் மேலே
பெற்றுக்கொள். எல்லா அசுத்தாவின் கிரியையும் விலகுகிறது. எல்லா அசுத்தாவின் கிரியையும் விலகுகிறது. காவலே என்று கட்டளையிடுகிறேன். காவலே என்று கட்டளையிடுகிறேன். தேவனுடைய மகிமையை சொல்லுகிறவர்கள் விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கேளுங்க, கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் உண்டு. கர்த்தர் தன்னுடைய வல்லமையினால் உங்களை நடத்துகிற நேரம் உண்டு. அவர்களை அபிஷேகிக்கிற நேரம் உண்டு. கர்த்தருடைய மகிமைகளை தொடுகிறது மாதிரி தேவர்களை கேளுங்க. இன்று அவன் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறான். உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறான். உன்னை அனைத்து ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறான். என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்க. விடாதீங்க. அவர் பக்கத்தில் இருக்கும்போது அவரை விடாதீங்க. தேவனுடைய அக்கினி அபிஷேகம் வல்லமைகளை நிரப்புகிறது. ஆவியானவரை கேளுங்க மகளே. கேளுங்க, கேளுங்க. கைகளை எவ்வளவு பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமைகளை தொடுகிறது. என்னை நிரப்பும் என்று சொல்லி கேளுங்க. என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்க. அப்பா உங்களை தொட்டுக் கொண்டு இருக்கிறான். அப்பா உங்களை தொட்டுக் கொண்டு இருக்கிறான். கர்த்தருடைய வல்லமைகளை தொடுகிறது. நீ அழாத மகளே, அழாத மகளே. துக்கத்தை கேட்ட தாழ்ந்தா அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்தது. இந்த கடன் பிரச்சனைகள் மாறுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் சிவசிங்களை வந்து விட்டு கொண்டிருக்கிறது. அல்லாதே என்று சொல்லுகிறோம், அல்லாதே என்று சொல்லுகிறோம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. விடாதீங்க, கர்த்தரை விடாதீங்க. அவன் சமீபத்தில் இருக்கிறான். அவன் மேல முழுவதும் அசைத்து கொண்டிருக்கிறது. தேவ வல்லமையா நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ அப்படி விழுந்து கொண்டிருக்கிறது. தேவ அப்படி விழுந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் அவன் அசைவாடி கொண்டிருக்கிறான். தேவ அப்படி அபிஷேகம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன்னை நான் ஊழியக்காரியாக அபிஷேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வல்லமையினாலே நிரப்புகிறார். உன் மகளே, நீ எழுந்து போகவில்லை. நீ மௌனமா இல்லாதே, நீ மௌனமா இல்லாதே. நான் உன்னை மகிமைப்படும் நேரம் வந்தது. நான் உன்னை மகிமைப்படும் நேரம் வந்தது என்று சொல்லுகிறார். எனக்காக எழுந்து பிரகாசிப்பாரா, எனக்காக எழுந்து பிரகாசிப்பாரா. அல்லாதே மகளே, அல்லாதே மகளே. உலக எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுத்த கருமை எனக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ அக்கினி அபிஷேகம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த சிவசிங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். தரித்திரம் மாறுகிறது, இந்த தரித்திரம் மாறுகிறது. இன்றைக்கு ஆசீர்வாதம் இந்த சிவசிகளை விலகிக் கொண்டிருக்கிறது, உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா கட்டுகளும் உடைகிறது, எல்லா கட்டுகளும் உடைகிறது. இந்த மகள் ஆசீர்வதிக்க விடாத இருக்கிற கட்டுகளை தேவன் உடைத்தருகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் சிவசின் மேல இறங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று முதல் நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி, 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 நன்றி. விடுதலை, 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 விடுதலை. எல்லா கட்டுகளும் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ வல்லமைகளை தொடுகிறது. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். அப்பாவுடைய கனவுகளை தொடுகிறது. அவன் இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் தேவ தூதர்களின் இடத்துல கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. அப்பா, நான் உங்களை பார்க்கணும், உங்களை நான் பார்க்கணும். கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும் என்று சொல்லி கேளுங்க. சபையை கேள், சபையை கேள். கர்த்தருடைய வல்லமையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. வேறு எதையும் கேட்காதீங்க. அப்பாவுடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். தேவனுடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அபிஷேக வல்லமை உடைத்து வந்து கொண்டிருக்கிறது. சபை நடுவில் முடித்து கொண்டிருக்கிறது. ஒரு அக்கினியை போட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய மகிமை உடைத்து வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நிரப்பி கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய நிரப்பி கொண்டிருக்கிறோம். அல்லாத மகளே, அல்லாத மகளே, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாராலும் உன்னை என் கையில் இருந்து பார்த்துவிட முடியும். சோதனை நாட்கள் முடிந்தது, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்காக பேசி யாருமே இல்லை, என்னை சார்ந்து யாருமே இல்லை, எந்த அன்பு செலுத்த யாருமே இல்லை. நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது யாராலும் தடுக்க முடியாத மகளே. பணம் இருந்தாதான, பதவியில் இருந்தாதான, என்கிட்ட தான் எதுவும் இல்லையே. அப்புறம் எப்படி யாரு என்கிட்ட பேசுவாங்க? எனக்கு நடக்கிறது நல்ல காரியங்கள் கூட தள்ளி போய்விடுகிறது. யாரும் என்னை கவனிக்கிறது இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய மகிமைகள் நிரப்புகிறது மகளே. இன்று முதல் நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். எல்லா சாபகத்திலும் உடைத்து வருகிறார். தேவனுடைய வல்லமையை செய்கிறது மகளே.
இந்த சபையின் தூணாக எழுந்திருந்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ வேண்டும் எனக்கு, நீ வேண்டும் எனக்கு, உன்னை நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அக்கினி மூண்டு கொண்டிருக்கிறது மகளே. புதிய அக்கினி அபிஷேகத்தால் கர்த்தர்களை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். விட்டு கொடுங்க, கர்த்தர்களை தேடுங்க. எல்லாம் மாறுகிறது, எல்லாம் மாறுகிறது, எல்லாம் மாறுகிறது. உங்களுடைய துன்பத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். சந்தோஷமாக மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் முடிந்தது மகளே, எல்லாம் முடிந்தது. பிசாசுடைய கட்டுகளை வேறும் கட்டளைத்து வருகிறார். விடுதலை ஆகுகிறேன் என்று சொல்லுகிறார். விடுதலை ஆகுகிறேன் என்று சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்களுடைய வல்லமை இந்த மகளை தொடுகிறதுக்காக நன்றி. உங்களுடைய வல்லமை இந்த மகளை தொடுகிறதுக்காக நன்றி. கர்த்தருடைய இடத்தை இந்த மகன் மேல் கடந்து வருகிறதற்காக நன்றி. நன்றி 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 நன்றி. என்னை விட்டு விடாதே மகளே, என்னை விட்டு விடாதே. நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். கர்ப்பத்தின் பணியை நான் கொடுப்பேன். எல்லா தடைகளையும் நான் மாற்றுவேன். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ஆமென் ஆமென் ஆமென். வல்லமை 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 கர்த்தருடைய மகிமைகளை நிரப்புகிறது நிரப்புகிறது. விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டேன் என்று சொல்லுகிறார். நன்றி 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 அப்பா. கர்த்தருடைய மகிமைகளை நிரப்புகிறது, கர்த்தருடைய வல்லமைகளை நிரப்புகிறது. நன்றி மகளே, நீ முழுவதுமாக எனக்காக உத்தமமாக இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே. சாத்தான் உன்னை சுமைகளை போட்டு குடைப்பது போல குடைக்கிறான். நீ பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே. நீ ஓடு, நீ ஓடிக்கொண்டே இரு, நீ ஓடிக்கொண்டே இரு. தேவனுடைய மகிமை, தேவனுடைய அக்கினி வல்லமை, தேவனுடைய அக்கினி வல்லமை, அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், சுட்டெரிக்கிற வல்லமை எல்லாம் முடிந்தது. என்று கட்டளையிடுகிறது. பொல்லாத சத்துருவை விலகிப்போ, 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 விலகிப்போ. மகளை விட்டுவிடு, இந்த மகளை விட்டுவிடு, இந்த மகளை விட்டுவிடு, இந்த மகளை விட்டுவிடு. ஆவியானவருடைய கரம் இந்த மகளை தொடுகிறது, இந்த மகளை தொடுகிறது, இந்த மகளை தொடுகிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை என் மகளே, அவரை தேடி வந்திருக்கிறீங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். நீங்க விசுவாசிச்சுதான் வந்திருக்கிறீங்க. பல முறை உங்களை மற்ற மனிதர்கள் சோதனைக்குள்ள தள்ளுறாங்க, பாவத்துக்குள்ள தள்ளிடுறாங்க. அதனால நீங்க விழுந்து போறீங்க. நிமிர்ந்து நிற்க முடியல, ஒரே பாதையில ஓட முடியல, அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இந்த நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளே, நானே நானே கர்த்தர், என்னை அல்லாத இரட்சகர் இல்லை. உனக்காக மரித்தவர் நான். வேறு தெய்வங்களை தேடி நீ போகாதே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீ ஒப்புக்கொடு மகளே, இன்றைக்கு ஒப்புக்கொடு மகளே. இன்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க, இசப்பா நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்களா, நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்களாப்பா. அது எவ்வளவோ கோயில் போனோம், அங்கங்கேயும் போய் பார்த்துட்டேன். எத்தனாலைக்கு தெரிஞ்சதெல்லாம் கும்பிட்டு பார்த்துட்டேன், எதுவும் என்னை காப்பாற்றலை. இப்போ கடைசியாக உங்ககிட்ட வந்திருக்கேன். இன்னைக்கு என்னை ஆசீர்வதிப்பீங்களா? அப்படி என்னை ஆசீர்வதிக்கலைன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நான் செத்து போயிடணும்னு நீங்கள் நினச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது அப்படி ஆனதில்லை. நான் உன்னை மறிக்க விட மாட்டேன் மகளே, நான் உன்னை மறிக்க விட மாட்டேன். நீ வாழணும், நீ வாழணும். இந்த பூமியில் உன்னை ஏமாற்றினவர்கள் மத்தியில் சந்தோஷமாக வாழணும் மகளே. நீ ஏன் சாக வேண்டும்? நீ ஏன் உன் காலத்துக்கு முன்பாக போகணும்னு நினைக்கிறேன்? இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சிரசில் இருக்கிற சாபத்தை எடுத்துக் கொள்கிறேன். நான் மெய்யான கர்த்தர் என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உன் மூலமாக இந்த அற்புதத்தை உனக்கு நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. அப்பாவுடைய கரங்களை தொடுகிறது மாதிரி தேவனுடைய வல்லமைகளை தொடுகிறது. அப்பா, உன் மகளை ஆசீர்வதிங்க, உன் மகளை ஆசீர்வதிங்க. உன் மகளுடைய தேவைகள் உங்களுக்கு தெரியும்ப்பா. மகள் தேவைக்கு எல்லாவற்றையும் கொடுத்து இந்த மகளை ஆசீர்வதிங்கப்பா. தனிமையாக அநேக நேரங்களில் நீங்கள் அழுவீங்க, யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியுமா? என் துக்கத்தில் யாரும் பங்கெடுக்க மாட்டாங்க. ஆனால்
என் கவலையை சொல்லணும்னு போனா கூட அவங்களுக்கு வேலை இருக்குன்னு போயிடுறாங்க. நான் சொன்னா கூட அதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா, இதெல்லாம் ஒரு இதாக சொல்லி அவங்க அசால்ட்டா போயிடுறாங்க, அலட்சியப்படுத்துறாங்க. சமுதாயம் என்னை அப்படியே வேதனைப்படுத்துது. நான் நேசித்தவங்க கூட என்னை நேசிக்க என்னை கைவிட்டு விட்டாங்க. அந்த உடைய உள்ளத்தோடு இந்த மகள் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஏசப்பாவை உறுதியாக பிடிச்சிக்கிறேன். அவர் போதும் என்று வந்திருக்கிறாங்க. அப்படி வந்து என் அன்பு மகளே, மனிதர்களோடு அன்புக்காக ஏங்கி நின்ற என் அன்பு மகளே, நீ என்னை தேவையான நிமித்தமாக அத்தனை பேர் உன்னை நேசிப்பார். குறிப்பாக நீ யாரை அதிகமாக நேசிச்சீங்களோ அந்த நபர் மறுபடியும் உங்களை நேசிப்பாங்க. உங்க சத்தத்தை அவங்க கேட்க விரும்பல, உங்க கதறலை அவங்க கேட்க விரும்பல, உங்க ஆலோசனையை அவங்க தட்டி கழிச்சாங்க. நீங்க சொன்னது நன்மைக்கு புரிஞ்சிக்காம விட்டுட்டு போனாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் தத்த எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போக மாட்டா மகளே, நீ வெட்கப்பட்டு போக மாட்டா. எவர்கள் உன்னை விட்டு போனார்களோ அவர்கள் பட்சத்தில் வருவார்கள். தேவனுடைய கரவலை செய்கிறது. தேவனுடைய அக்கினி அபிஷேக வல்லமை எல்லாவற்றையும் உடைத்துகிறது. கட்டளை உடைக்கப்படுகிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, என் மகளுக்கு உங்களுடைய கரம் இறங்குவதற்காக நன்றி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின் படி ஆக கடவுளுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு சொல்லுகிறார். நன்றி 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 நன்றி. பயப்படாமல் போ மகளே, பயப்படாமல் இரு மகளே. மனுஷன் உனக்கு எதையும் செய்ய முடியாது. அவங்க உங்களுக்கு மறைவான தண்ணியை வச்சு அதில் விழ வச்சுட்டாங்க. இதுல இருந்து நாங்கள் எப்படி வெளியே வர்றது? ஒரு பயம் திகில உங்கள் இருதயத்தை பிடித்துக் கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதிலிருந்து விடுவிப்பேன், நான் விடுவிப்பேன், உன் பிள்ளைகளை விடுவிப்பேன், உன் குடும்பத்தை விடுவிப்பேன். கட்டவிழ்கிற தேவனுடைய ஆவியானவர்கள் கரம் அதை செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டுக்கொண்டு உங்கள் வியாதி மறைகிறது மகனே, உங்கள் துக்கம் மறைகிறது மகனே. என்னை போல யார் இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறீர்கள். அவ்வளோ துக்கமா இருக்கு உங்களுக்கு. நான் எனக்கு பிறந்தேன்னு தெரிஞ்சு நிறைய நேரம் வேலை நம்ம உள்ளது. நான் கர்த்தர் சொல்லுகிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார். அவர்கள் அறிந்து கொள்வார். சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்கிற தேவனுடைய நியாயத்தை செய்து தீர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. சபையார் எல்லாரும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கோம். கர்த்தரோடு உலாவிக் கொண்டிருக்கிற நேரம் இது. கர்த்தர் ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரம் இது. நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. அவர் சமீபமாக இருக்கும் பொழுது அவரை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். கேளுங்க கேளுங்க, என் அன்பு மகளே, என் அன்பு மகளே, என் அன்பு மகளே என்று கர்த்தர் அழைக்கிறார். நான் செய்வேன், நான் செய்வேன், நான் பதில் செய்வேன், நான் பதில் செய்வேன். என்னை இவ்வளோ தூரம் வேதனைப்படுத்தினவங்களுக்கு நல்லா தானே இருக்காங்க, வாழ்ந்து சுழித்து இருக்கிறாங்க, செழித்து இருக்கிறாங்க. எனக்கு தானே இந்த தண்டனை. வேதனைப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அது அப்படியே துன்மார்கள் அப்படிதான் பார்க்கறதுக்கு புள்ள போல செழித்து இருக்கிறது போல தெரியும். ஆனா அவன் சாணத்தை உச்சி பாரு மகளே, அவன் இன்னும் வச்ச நேரத்தில் அவன் இருக்க மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுவான். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறான். துஷ்டரின் வழியால் நீ வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லுகிறான். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய கரவந்த மகளை தொடுகிறதற்காக சேர்த்துடும். உங்களுடைய அபிஷேக கரவந்த மகளை தொடுகிறதற்காக நன்றி. விட்டுக் கொடுங்க, தேவனிடத்துல விட்டுக் கொடுங்க, கர்த்தரிடத்துல கேட்டுருங்க. அப்பா என்னை ஆசீர்வாதம் என்று சொல்லி கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆவின் வரங்களினால் கர்த்தருடைய அலங்கரிக்க விரும்புகிற மகனே, இன்றைக்கு அந்த அக்னி அபிஷேக வல்லமைகளை தொடுகிறது மகனே. ஆவின் வரங்களினால் கர்த்தருடைய அலங்கரிக்கிறார், அலங்கரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வல்லமைகளை தொடுகிறது.
அவருடைய சிரசை இறந்து வருகிறது. அந்த அபிஷேக தைலம் உங்கள் மேல இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கள் மகளே, பெற்றுக்கள் மகளே, பெற்றுக்கள் மகளே, பெற்றுக்கள் மகளே, பெற்றுக்கள். உன்னத அபிஷேகம், உன்னத அபிஷேகம், உன்னத அக்கினி அபிஷேகம், உன்னத அக்கினி அபிஷேகம். அவன் நிரப்பி கொண்டிருக்கிறான். அந்த பாத்திரம் நிரம்பி வருகிறது. அந்த பாத்திரம் நிரம்பி வருகிறது. கேட்டதை பெற்றுக்கொண்டான். கேட்டதை பெற்றுக்கொண்டான் மகளே. கேட்டதை பெற்றுக்கொண்டான் மகளே. அப்பா உனக்கு நன்றி. கர்த்தருடைய வசனம் இந்த மகளை நிரப்புவதற்காக நன்றி. மூன்று பணியை சுமந்து கொண்டிருக்கிற அன்பு மகளே, செய்யாத குற்றத்தை செய்தேன் என்று சொல்லி அவமானப்படுத்தி விட்டார்களே. எந்த இடத்துல நான் காலை வைக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ இந்த இடத்துல கொண்டு என்னை நிறுத்திட்டாங்களே என்று சொல்லி மக்கள் வேதனையோடு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். எங்கெல்லாமோ நீதி கேட்டு போனேன். இந்த சமுதாய சட்டம் எதுவுமே எனக்கு நீதியை கொடுக்கல. இப்போ நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு நீதி வேண்டும், எனக்கு நியாயம் கிடைக்கணும், இழந்ததை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. நான் பறி கொடுத்தது கூட நான் கவலைப்படலை. ஆனால் அது நிமித்தமா என் மேல பணிய போட்டாங்களே, அதைத்தான் என்னால் தாங்க முடியல என்று சொல்லி வந்திருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளே, நீ துக்கத்தோடு திரிவதில்லை. உன் பணியையும் உன் மீத வீணா குற்றம் சுமத்தினவர்களை நான் பார்த்துக் கொள்வேன், நான் பார்த்துக் கொள்வேன். மொர்தெகாய்க்கு நான் மேன்மையை கொடுத்தது போல உன்னையும் மேன்மையாக வைப்பேன். இதே கிராமத்தில் யார் யாருமே பேசினாலும் அவர்கள் மத்தியில் நீ பரிசுத்தமானவள் என்பதை நான் நிரூபிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறேன். அவர்கள் உணர்ந்து கொள்வார். ஆகியானவர்களே உங்களுக்கு நன்றி. உங்கள் கரம் இந்த மகளை தொடர்வதற்காக நன்றி. கர்த்தருடைய அபிஷேகம் இந்த மகளை தொடர்வதற்காக நன்றி. குடும்பத்துக்கு இருக்கிற எல்லா கட்டங்களும் விலகட்டும், 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 விலகட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இப்பொழுது இந்த மகளை தொடுகிறதற்காக நன்றி. கர்த்தரிடத்தில் கேளுங்க மகளை, கர்த்தரிடத்தில் கேளுங்க. உண்மை நான் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டிய ஆவியானவரே நன்றி, 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 நன்றி. கர்த்தருடைய வருடம் உங்களை தொடர்கிறது. நீங்க அவருக்காக வாழ்ந்த வாழ்க்கையை கர்த்தர் மறந்து போகலன்னு சொல்கிறார். நான் நினைவுல வச்சிருக்கேன் மகளே, உனக்கு கொஞ்சம் வேலை இருந்து என்னை மறுதளிக்கல, என்னை விட்டு பின்வாங்கி போகல. நான் மறப்பேனோ, நான் மறந்து போக மாட்டேன் என்று சொல்லுகிறார். உன் கண்ணீர் இப்பட்ட பாடல்கள் என் சமூகத்தில் இருக்கிறது. தேவ வல்லமை உங்களை தொடுகிறது மகளே. தேவனுடைய அக்கினி அபிஷேகம் உங்களை தொடுகிறது. நீ என் இருதயத்துக்கு ஏற்றவள், நீ என் இருதயத்துக்கு ஏற்றவள். நீ என்னுடையவள், நீ என்னுடையவள், நீ என்னுடையவள். நீங்க கத்திருக்க ஒன்றே ஒன்றுதான் சொன்னீங்க, எனக்கு இந்த உலகத்துல ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீங்க போதும். இது ஒண்ணுதான் நீங்க சொன்னீங்க. கர்த்தர் சொன்னாரு, நானே உன் பங்கு, நானே உன் பங்கு. அதுக்காக நான் அந்த உலகத்துல உன்னை வெறுமையா விட மாட்டேன். உன்னை அலங்கரிப்பேன், உனக்கு எல்லாத்தையும் ரெண்டத்திலே திரும்ப தருவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி, 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 நன்றி அப்பா. என் மகளை ஆசீர்வதிங்கப்பா. என் மகளை உங்களுடைய கரத்தினால் தொடுங்கப்பா. என் மகளை கர்த்தருடைய கரங்களை தொடுகிறது. எல்லா சத்துருவின் கிரியையும் அறிந்து கொண்டிருக்கிறது. அல்லாத ஒப்புக்கொள்ளுது, ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள்ளுது. அவருடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை பார்க்க அழகி சௌந்தரியம் வச்சனைகள் கர்த்தருக்கு பயன்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவார் என்று சொல்லப்பட்டது. இந்த வார்த்தைகள் கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கப்படாது. கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கப்படாது. நடக்கும், பயப்படாதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆகியானவரே உங்களுக்கு நன்றி. அந்த மகளை ஆசீர்வதிப்பா. உடைய கடந்த மகளை தொடர்பா. நான் மிகுந்த மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லுவோம். மிகுந்த மனவேதனையோடு இருக்கிறான். கர்த்தருடைய உடல் இந்த மகளை தொடரும். குடும்பத்துக்கு இருக்கிற எல்லா கட்டங்களும் நீங்கட்டும். ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும்.
கர்த்தருடைய வல்லமை இந்த மகளை தொடரும். ஆவியானவரே, இந்த மகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. ஏசப்பா, நீங்களும் கைவிட்டுட்டீங்கன்னா எனக்கு தொகுதிகள் யாருமே கிடையாது, தோல்விகளும் கிடையாது. அவங்களை நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தொட்டுக் கொண்டு இருக்கிறது. தேவ வல்லமைகளை நிரப்பி கொண்டு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். யாரும் கைவிட்டுட்டாங்களேப்பா, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆவியானவரே, என் மகளுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுங்க. இந்த மகளுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுங்க. சர்வ வல்லவருடைய கரங்களை மகளை தொடுகிறதுக்காக நன்றி. எல்லா பலவீனமும் நீங்கட்டும், எல்லா பலவீனமும் நீங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இந்த மகளை தொடட்டும். ஆவியானவருடைய வல்லமை இந்த மகளை தொடட்டும். அப்பா பிதா, உமக்கு கோடி கோடி நன்றி, உமக்கு கோடி கோடி நன்றி. கர்த்தருடைய வல்லமை இந்த மகளை தொடுகிறதுக்கு அவங்க ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. உங்களை இறக்கம் மகளை தொடுகிறதுக்காக நன்றி. எல்லா பலவீனமும் நீங்கட்டும். புதிய பலன் உண்டாகட்டும், புதிய பலன் உண்டாகட்டும். உங்களுடைய ரத்தத்தின் ஒருத்தரை இந்த மகளுக்கு தொடுங்கப்பா. இயேசுவின் ரத்தம், உங்களுடைய வல்லமை இப்பொழுது இந்த மகளை அபிஷேகிக்கிறதற்காக நன்றி. இப்பொழுது அபிஷேகிக்கிறதற்காக நன்றி. நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே, அருமையான தாயாருக்காக நன்றி. தெரியும் அப்பா, அருமையான ஒரு தாய், அருமையான ஒரு தாய். எத்தனை பேரை காட்டி எழுப்புறவங்கப்பா, உங்க பிள்ளைப்பா, உங்க பிள்ளைப்பா. ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி. ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி. மறுபடியுமா இந்த மகள் எழுந்திருக்கிறாங்களா? புதிய வல்லமை நான் நிரப்புங்க, புதிய அபிஷேகத்தை நான் நிரப்புங்க. இப்பொழுது உங்களுடைய வல்லமை விளங்க செய்யப்பா. இப்பொழுது எழுப்புங்க. ஆமே, என் மகளே, நீ தைரியமா எழுந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தைரியமாய் பேசுகிறது கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வல்லமை இந்த மகளை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய அபிஷேக கரம் இந்த மகளை தொடுகிறதுக்காக நன்றி. நான் மறுபடியும் முன்னேறி மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் மறுபடியும் முன்னேறி மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய அக்கினி அபிஷேக வரம் இருந்து கொண்டிருக்கிறது. சகையாராக நாம் செவிப்போமா, சகையாராக நாம் செவிப்போமா. இத்தனை ஆத்மாக்கள் அறிவிப்பு விலக்கி மீட்டவர் தாய், இந்த தாய்க்காக நாம் செவிப்போமா. கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம், கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். தேவ வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. புதிய பலன், புதிய பலன் தேவனுக்கு கிடைத்தது போல நான் என் மகளுக்கு திரும்ப தடுத்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எழுந்திரு மகளே, எழுந்திரு மகளே. உன் வல்லமை தரித்து கொள், உன் வல்லமை தரித்து கொள். தைரியமாக எழுந்திரு, தைரியமாக எழுந்திரு. இது ஒன்றாமே செய்ய முடியாது, இது ஒன்றாமே செய்ய முடியாது, அசைக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னத அபிஷேக காரணங்களை தொட்டு இருக்கிறது. திரும்ப எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று வாங்கி வருகிறார். இந்த ஊழியத்தை நான் கையில திரும்ப தருவேன், இந்த ஊழியத்தை நான் கையில திரும்ப தருவேன். நீ பயப்படாத மகளே, நீ வா, நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும். ஒரு ஆயுசு நாட்கள் அதிகம், 4 தலைமுறையை காணும்படி நான் செய்வேன். இன்னும் 4 தலைமுறை இருக்கிறது. அதற்கு நீ வேண்டும், அதற்கு நீ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுதணும், கவனமா இருக்கக்கூடாது, கவனமா இருக்கக்கூடாது. நமக்கு வாழ்க்கையில் நமக்கு முடிந்தது கிடையவே கிடையாது. என் மகளை கொண்டு நான் திரும்ப இந்த சபையை கட்டுவேன், திரும்ப இந்த சபையை கட்டுவேன், திரும்ப இந்த சபை என் மகள் மூலமாக கட்டப்படும், என் மகள் மூலமாக கட்டப்படும். இந்த சபை என் மகள் மூலமாக கட்டப்படும். தேவனுடைய கரமிலை செய்யும், என் சர்வ வல்லவருடைய கரமிலை செய்யும். நன்றி, நன்றி தகப்பனே. உண்மையான தகப்பனாருக்காக நன்றி. உள்ள உடைக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா, உள்ள உடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக மிக இறங்குங்கப்பா. உன் கரம் அவர்களுடைய உள்ளத்தை பார்க்கிறது. என் மகன் சொன்னாங்க, என் மனைவிக்கு நீ மறுபடியும் அந்த வல்லமையை கொடுத்தாங்க. என் மனைவி மூலமாக இருந்த சபை மறுபடியும் கட்டப்படுது. நான் என் கண்ணால பார்க்கணும் என்று
தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக இந்த சபைக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தேன். நிச்சயமாகவே நான் செய்வேன். நண்பர்களே, கனவு வேண்டாம் என்று கற்று சொல்லுங்கள். நன்றி அப்பா, நன்றி பரிசுத்தாவியானவரே. கர்த்தருடைய கனவுகளை தொடுகிறது, கர்த்தருடைய மகிமை உங்களை தொடுகிறது. அப்பா, இந்த மகனை நீங்க நேசிக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன். கர்த்தரை நான் தேடாமல் போனது நிமித்தமாக எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். என்னை மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தணும். நான் அவருக்காக இருந்து பிரகாசிக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது மகனே. தேவ அக்கினி உங்களை தொடுகிறது மகனே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். நீங்க கீழாக நீங்க மேலாக தேவன் அப்படியே உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். நன்றி அப்பா. அப்பா, அவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமைகளை நிரப்புகிறது மாதிரி உங்களுடைய தோடு கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய அக்னி அபிஷேகம் உங்களை தொட்டுக்கொண்டு இருக்கு. நீங்க எதை கேட்டீங்களோ அது இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நீங்க கேட்ட உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய வல்லமை இந்த மகனை தொடுகிறதற்காக நன்றி. ஒரு விஷயம் இந்த மகனை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவர்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் இந்த மகனை தொடட்டுங்கப்பா. உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்கப்பா. ஆவியானவருடைய கரம் இந்த மகனை தொடுகிறதற்காக நன்றி, 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 நன்றி. ஆவியின் கரங்களினால் நான் உன்னை அலங்கரிக்கிறேன். உன்னை சபைக்கு தூணாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். நான் கூட இருக்கிற மகனை உன்னை ஒருத்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் உன்னை அசைச்சு பார்த்தாங்க, எத்தனை பேர் உங்களோட சவால் விட்டு பார்த்தாங்க, ஒண்ணுமெல்லாம் ஆக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ வல்லமை இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது மகனே. அவருடைய அக்கினி அபிஷேகங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய அக்கினி அபிஷேகங்களை நிரப்புகிறது. நன்றி, 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 நன்றி. கர்த்தருடைய வல்லமைகளை தொடுகிறது. நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அவருடைய நிறைவான பலனால் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆகியானவருடைய வல்லமைகளை தொடுகிறது. கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் உங்களை தொடுகிறது. நீங்க ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இனி இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நான் உனக்காக இருப்பேன். என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தருடைய வல்லமைகளை நிரப்புகிறது மகனே. நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி, 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 நன்றி. நான் இதை மகிமைப்படுவேன் மகனே. என் செய்தியை நாம் ஆசீர்வாதமாக மாறி சாதத்தை ஆசீர்வாதமாக மாற்றிவிட கர்த்தருடைய கரங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. மூலமாக அநேக சாதியார் உன்னிடத்திற்கு ஓடி வருவார்கள். உன் வார்த்தையை கேட்க ஓடி வருவார்கள். அநேக கிளை சபைகளை உனக்காக நான் தருவேன். உன் மூலமாக அநேக கிளை சபைகள் உருவாக்கப்படும், உருவாக்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். ஒரு புதிய அபிஷேகம். உன்னில் நான் மகிமைப்படுவேன், உன்னில் நான் மகிமைப்படுவேன். உன் குடும்பத்தை குறித்தும் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத. அவர்களை நான் பார்த்துக் கொள்வேன். யோகியுடைய பிள்ளைகளை போல சிறந்திருக்க பண்ணுவேன். தேசத்தின் செழுமையில் புசிப்பார்கள். மேன்மையாக அவர்களை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி, 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 நன்றி. கர்த்தருடைய வல்லமைகளை தொட்டுக் கொண்டிருக்கிறது மகனே. ஆவியானவருடைய கரங்களை தொடுகிறது. என்னையும் பயன்படுத்துங்க என்று சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்னை பயன்படுத்துங்கப்பா. உடைய மாத்திரமாக என்னை நீங்க பயன்படுத்துங்க என்று சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய வல்லமைகளை தொடர்கிறது. ஒரு தெய்வீக சுகம் உங்களுக்கு இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் பலனடைந்து கொண்டிருக்கிறது. நன்றி, நன்றி, நன்றி. இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக முடியும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அப்பாவுக்கு நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆகியானவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? தேவ வல்லமை உங்களை தொடர்கிறது. அப்பாவோட கரம் உங்களை தொடர்கிறது மகனே. நீ என்னுடையவர் மகனே. நான் உனக்காக ஏதாவது செய்வேன். எனக்கு யாரு செய்வாங்க நீங்க கேட்குறீங்க. கர்த்தர் சொல்கிறது, நான் செய்வேன், நான் செய்வேன் என்று சொல்லுவேன். இப்போ பணம் வேணும்ப்பா, அந்த பணத்தை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுவேன். பணம் இருந்தாங்கப்பா மதிப்பாங்க. மதிப்பு என் மூலமாக உனக்கு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுவேன்.
ஆவியானவரே நன்றி. அழாத மகளே, அழாத மகளே, என்னை தள்ளினது போல உன்னை தள்ளினார்கள், உன்னை ஒதுக்கினார்கள், உன்னை ஒதுக்கினார், ஒன்றுக்கு உதவாதவர்கள் போல நீ நின்று கொண்டிருந்தார், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களை போல நின்று கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் முன்பாக உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணு, உன் பாத்திரம் நிரம்பி வழியும், நிரம்பி வழி, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லுகிறார். நன்றியப்பா, மகளை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அதிசயம் செய்வேன் என்று சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய கரம் இந்த மகளை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய வல்லமை இந்த மகளை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை இந்த மகளை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். என் மகளே, நீ எனக்காக இருந்தது. நான் தேசத்தில் எல்லையெங்கும் உன்னை கொண்டு செல்வேன். நீ அநேக நாடுகளுக்கு என் வார்த்தை எடுத்து சொல்லுகிறேன். ஒரு தீர்க்க தரிசியாக உன்னை அபிஷேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்வாய மகளே, நீ செய்வாய மகளே, நீ செய்வாய மகளே, நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும். நான் என்னுடைய வார்த்தையை உன் நாவிலே வைக்கிறேன். உன்னை கொண்டு தேசங்களை அசைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். தேசங்களை அசைப்பேன். இந்த வல்லமை இப்பொழுது உணர்ந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு அக்னி அபிஷேக வல்லமை, ஒரு புதிய அபிஷேக வல்லமை. எல்லாரும் ஜெபிப்போம் அந்த மகளுக்காக. தேவனுடைய அக்னி அபிஷேகம் இந்த மகளை தொடுகிறது. வரங்கள் வரங்கள் செயல்பட போகிறது. தேவனுடைய வரங்கள் அதனுடைய கிருபை வரங்கள் உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. மகள் உன்னை அவர் உயரத்தில் வைக்கப் போகிறார், உயரத்தில் வைக்கப் போகிறார். நன்றி 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 நன்றி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் மகனே, ஆசீர்வதிக்கிறார். அநேக சபைகளை நீ கட்டுவாய் மகனே. தேவன் உன்னை அப்படி நீ எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை இந்த மகளை நிரப்புகிறதற்காக நன்றி 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 நன்றி. நீ மரணமாய் இராதே. உனக்குள்ளே நான் தந்த வரங்களை பயன்படுத்தி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாத மகனே. உனக்காக இந்த சபையை நான் கொடுத்திருக்கிறேன், உனக்காக நான் கொடுத்திருக்கிறேன். இந்த சபையில நான் உன் மூலமாக மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி 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 நன்றி. எல்லாரும் ஒரு விசையால் கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? வாயை திறந்து தேவாதி தேவன் நம்மிடத்தில் பேசி இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இடத்திலே இறங்கி வந்திருக்கிறது. ஆகவே நாம் ஒருமுறைப்பட்டு தேவனை நோக்கி கூப்பிடுவோமா? இயேசுவே உனக்கு நன்றி என்று சொல்லுவோமா? கர்த்தர் குசலோகிகள் சொந்தமானார்கள், ஆனால் நன்றி சொல்ல ஒருவரும் இல்லை. சபையை நீங்கள் எழுந்திருங்கள், கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஆரவாரம் மகா ஆரவாரம் சத்தத்தோடு இயேசுவே உனக்கு நன்றி. எங்களோடு பேசுகிறீரே உமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிறீரே உமக்கு நன்றி. நன்றி 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 நன்றி. அப்பாவோட கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்பாவுக்கு நன்றி 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 நன்றி. நிரப்புகிற கர்த்தருக்கு நன்றி, ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கு நன்றி. அப்பாவோட கரம் இந்த மகனை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புங்கப்பா, உங்களுடைய பிள்ளை நிரப்புங்கப்பா. ஆவியானவருடைய கரம் இந்த மகனை தொடுவதாக. கர்த்தருடைய வல்லமை இந்த மகனை நிரப்பட்டும். தேவ அக்னி அபிஷேகம் இந்த மகனை நிரப்பட்டும். என் மகனே, சிறு வயதிலே தாயின் கருவியலான என்னை தெரிந்து கொண்டேன். ஒரு தீர்க்கதரிசியாக நீ வருவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசியாக உலகத்துக்கு வெளிச்சமாக நான் உங்களை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி நன்றி அப்பா. எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில் இந்த மகனுக்கு அருள் செய்யப்படுவதற்காக நன்றி. ஞானம், அறிவு, புத்தி எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்பா, என்னால் படிக்க முடியலையே கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளையே, அப்பா சொல்றாங்க, நான் உனக்கு ஞானத்தை தாரேன், நான் உனக்கு படிப்புல சிறந்திருக்கும்படி செய்வேன். உங்க ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவார், உங்க ஆசையை கர்த்தர் நிறைவேற்றார். நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லி நீங்க எவ்வளவு ஆசைப்படுறீங்களோ அந்த கர்த்தர் உங்களுக்கு அப்படியே வாய்க்கப்படுங்க என்று சொல்லுகிறார். ஆகியோர்களே, ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக நன்றி, ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரம் தொட்டதற்காக நன்றி. அப்போ அந்த கரம் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக நன்றி. கர்த்தருக்கு நன்றி என்று சொல்வோமா? கர்த்தருக்கு நன்றி என்று சொல்வோமா? மறுபடியுமாக கர்த்தருடைய கரம் இந்த மகளை தொடுகிறதற்காக நன்றி அப்பா.
ஆவியானவரே, இப்பொழுது இந்த மகளை ஆசீர்வதிங்க. சகல ஞானத்தினாலும் நிரப்புங்கப்பா. இந்த மகளை கொண்டு தேசத்தை அசைக்க போவதற்காக சொல்கிறவப்பா. புதிய புதிய கண்டுபிடிப்புகளை இந்த மகன் மூலமாக நீர் வெளிப்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய இரக்கம் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. கரங்களை தட்டி கரங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? அப்பா, உமக்கு நன்றி. நீங்க கேட்கறதை கர்த்தர் கொடுத்தார். நீங்க கேட்கறதை கர்த்தர் கொடுத்தார். நீங்க கேட்கறதை கர்த்தர் கொடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. உங்களுடைய அன்பு மக்களை கொண்டு மறுபடியும் இந்த ஊழியத்தை கட்டி எடுக்கிறேன் என்று சொன்னதற்காக நன்றி. மறுபடியும் மக்களை பயன்படுத்துவேன் என்று சொன்னதற்காக நன்றி. இந்த பலனை இந்த மகளுக்கு வைத்ததற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. உங்களை மகள் ஆண்டவரே, எத்தனை ஆத்துமாக்களை இந்த சமூகத்தில் கொண்டு வந்த மகள் அப்பா. இன்னைக்கு புதிய ஆசீர்வாதத்தினால புதிய வல்லமையினால நிரப்பினதற்காக நன்றி அப்பா. மறுபடியும் பயன்படுத்துவேன் என்று சொன்னதுக்காக நன்றி அப்பா. செலவினத்தில் இருந்த விடுதலை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. யோகுவை போல பயன்படுத்துவேன் என்று சொன்னதுக்காக நன்றி அப்பா. நான் இந்த சபையை அழித்து போனால் நான் என் மீட்பதற்காக நிற்பேன் என்று சொன்னார்கள் அப்பா. அந்த மகளுக்காக உங்கள் மனசு இளவினதுக்காக சோதனம் மற்ற ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக நன்றி. உங்கள் தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி. உங்களுடைய வல்லமை விளக்க செய்ததுக்காக நன்றி. நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி. இந்த சபை மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டதற்காக சோதனம். சபையை புதுப்பித்ததற்காக சோதனம். சபையை அதுவே கேட்டதுக்காக சோதனம். மாதிரி எழுப்புதலை கொண்டு வந்ததற்காக சோதனம். தேவன் செய்ததற்காக நன்றி. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.